தமிழ்நாடு முழுவதும் எங்க பிள்ளைகளிடம் நீங்கள் அரசியல் பேசி வென்ற முடியுமா? திமுக கட்சியை சார்ந்த யாரு வேணாலும் வாங்க, உதயநிதி வாங்க, இல்ல அவங்க பையன் துன்ப நிதி வாங்க, எந்த நிதி வேண்டுமானாலும் வாங்க. எங்க கட்சியை சார்ந்த கடை கோடி தொண்டனிடம் உங்களால் அரசியல் பேசி ஜெயிச்சிட முடியுமா? அந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்தியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பக்குவ நிலையை உருவாக்கி இருக்கிறார். எல்லோரும் அரசியல் மயப்பட்டாங்க. அரசியல் மயப்பட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு இருக்கிறாங்க. அண்மையில கூட ஒரு கூட்டத்துக்கு போறேன், வெள்ளை சட்டம் போடாம கலர் சட்டையை போட்டு போயிட்டேன். அதுல ஒரு தம்பி வந்து சொல்றேன், நோ எதுக்கு நான் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறேன், வெள்ளை சட்டம் போடனா, நம்மளாம் அரசியல்வாதி ஆயிட்டனா, தலைவர் போட்டோவை பேக்கெட்ல வைனா, அப்பதான் நம்ம தாவேக்கான்னு தெரியும் என்று அந்த தம்பி நமக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலையும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தலைவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த அளவுக்கு தனக்கான ஒரு பாதையை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ் சினிமால இருந்து பட வாய்ப்பே இல்லை, எந்த தயாரிப்பாளரும் நம்மளை வச்சு படம் எடுக்க வரல, எந்த இயக்குனரும் நம்மளை இயக்குவதற்கு வரல என்ற நிலையில் அவர் வரல. நாளைக்கே ஜனநாயகம் படம் வெளியே வந்தால் 1000 கோடி வசூலை அது அடைவதற்கு உண்டான கரிஸ்மாட்டிக் லீடராகத்தான் அவர் வரார். இந்த நிமிடம் வரை அவர் நம்பர் 1 தான். எத்தனை தயாரிப்பாளர்கள், எத்தனை இயக்குனர்கள் தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க, உங்களால் தமிழ் சினிமா காப்பாற்றப்படும். நீங்கள் இல்லை என்றால் தமிழ் சினிமா பின்னடைவை நோக்கி போயிடும். முதலமைச்சராக இருந்து கொண்டு நீங்க படம் நடிங்க. முதலமைச்சராக இருந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிக்கலையா, அவரை போன்று நீங்கள் படம் நடிங்க என்று தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவரை வற்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா தலைவர் சொல்லிட்டார், நான் ஒரு முடிவை அறிவித்து விட்டேன், மக்களுக்காக உழைக்க வருகிறேன், மக்களுக்காக சேவை செய்ய வருகிறேன், மக்களுக்காக பணியாற்ற வருகிறேன், அதற்காக என் திரைத்துறையை நான் தியாகம் செய்வதற்கும் தயார் என்ற தியாக தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம சொல்றோம். ஏதோ அவர் வந்தாரு, அவர் முகத்துக்காக, விசில் சின்னத்திற்காக, திரையில் இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்துக்காக அவர் எளிதா ஜெயிச்சிட்டாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது. மிகவும் ஒரு டெடிகேட்டடா வேலை செய்யறாரு. காலையில சட்டமன்றத்துக்கு போயிறாரு, மாலை 6 மணி வரைக்கும் அங்கதான் இருக்கிறாரு. எதற்காக காலையில போறாரு அவரு? முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்தா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் நேர்மையான முறையில், உண்மையான முறையில் மக்களுக்கு பணி செய்வார்கள். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர், கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுடைய நிழல், அவரின் உள்ளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஆனந்தையா அவர்கள் இன்னும் சற்று சில நிமிடத்தில் வந்துவிடுவார். அவர் வந்த பிறகு உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அவரின் கைகளால் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுத்தருளிய என் தாய் குலங்களே, இன்னும் ஒரு 5 நிமிடம் பொறுத்தருளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் தொண்டை தண்ணி கிளிய பேசிட்டு தான் இருக்கிறேன், உங்களுக்காக தான் பேசுறேன். 5 நிமிஷத்துல வந்துருவாருமா. அதனால ஒரு நல்லாட்சியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கான ஆட்சி. தாவேக ஆட்சி என்பது ஏதோ தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆட்சி கிடையாது. தாவேக ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கான ஆட்சி. தாவேகா என்பது வேற, தமிழ்நாட்டு மக்கள் என்பது வேற கிடையாது. தமிழ்நாடு தான் தாவேகா, தாவேகா தான் தமிழ்நாடு. அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. அதனால இது நமக்கான ஆட்சி. நல்லது நடந்தா பாராட்டுங்க, ஏதாவது தவறு நடந்தா அதை சுட்டி காட்டுங்க. உடனடியாக அந்த தவறை சரி செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் நாம தயாராக இருக்கிறோம். எதனால் நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த தொகுதியில பள்ளிக்கூடம் இருக்கு, பள்ளிக்கூடம் பக்கத்தில் டாஸ்மார்க் இருக்கு, இன்னும் இழுத்து மூடப்படாமல் இருக்குன்னா ஒரு கோரிக்கை மனுவை மாவட்ட செயலாளர் திலீப் குமார் அவரிடம் கொடுங்க. உடனடியாக அந்த கடை மூடப்படும். ஏதாவது கோயில்கள் பக்கத்தில் டாஸ்மார்க் கடை இருக்கா? ஏதாவது தேவாலய பக்கத்தில் டாஸ்மார்க் கடை இருக்கா? ஏதாவது மசூதி பக்கத்தில் டாஸ்மார்க் கடை இருக்கிறதா? கோரிக்கை மனுவாக கொடுங்க. உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், இழுத்து மூடப்படும். எங்களுக்கு தமிழ்நாட்டின் தாய்மார்களுடைய பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் உங்க வீட்டு பிள்ளையாக, உங்க வீட்டு மகனாக, உங்களின் அண்ணனாக, உங்களின் தம்பியாக, உங்களின் தோழனாக பணி செய்து கொண்டிருக்கிறார்.
வணக்கம்.